வந்திருக்கிறது காட் கேமர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் ஒரு கிவ் அவே மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். அப்புறம் எல்லோரும் கேட்பீங்கன்னு தெரியும், டைட்டில் என்னடா ஃப்ரீ வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம், ஃப்ரீ வீக்லி தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்சோட வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுனா ஒன்றும் இல்லை, நம்மளை 1 vs 1 தோக்கடிக்கணும். இது தோக்கடிச்சிட்டா உங்களுக்கு நான் ஃப்ரீ வீக்லி. ரூல்ஸ் வந்து ரூட் டாப்பு மேலே ஏறக்கூடாது, வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, அப்புறம் வந்து கிரனேட்டு பாம்பு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எதுவும் போடக்கூடாது. மெயினாக சுற்றி போட்டால் க்ளோவால் உள்ளே வந்து அடிக்கக்கூடாது, க்ளோவால் அடிக்கக்கூடாது. இந்த 5 ரூல்ஸ் தான் கைஸ். ஓகே, வாங்க நம்ம அந்த ரூம் மேட்சுக்குள்ளே பார்ப்போம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாண்டுக்கிட்டு ஆப்பனண்ட் பார்த்திங்கன்னா சும்மா பயங்கரமாக விளையாடிட்டார். நான் அடி வாங்கினது மட்டும் கொஞ்சம் பாருங்கள். சும்மா லைட்டாக வந்துருக்கேன், மண்டை கிழிஞ்சிருச்சு. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு. ஸோ சும்மா பயங்கரமாக விளையாடிட்டார். என் மண்டையே கழட்டிட்டாருங்க உள்ளே போனால். ஆனால் அவரோட கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா சும்மா சத்தியமாக செம மரணமாக தான் இருந்துச்சு, அது சொல்லி ஆகுங்க. ஆனால் நான் இவர் ஜெயித்ததுக்கான அந்த ப்ரூஃபும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள். நம்மளே போட்டு தள்ளிட்டாரு கைஸ். இருங்க, நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜெயித்ததுக்கான அந்த ப்ரூஃபை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சதுக்கான அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபு. இது 2 பேருக்குமே நான் இதே மாதிரி தான் சென்ட் பண்ணேன். 2 பேர் நம்மளை தோக்கடிச்சார். ஒருத்தர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பரத், இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு. ஸோ 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்தின கிவ் அவே மேட்சில் கலந்துக்கிட்டு நம்மளை தோக்கடிச்சதால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு சென்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவ் அவே வேணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிவ் அவே சான்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா தர தயாராக இருக்கேன். ஸோ என்னதுன்னா இந்த 5 ரூல்ஸை மட்டும் கடைப்பிடிச்சா ஓகே. ரூல்ஸ் தெரியாதவங்க பின்னாடி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா கூட நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். ரூப் டாப் ஏறக்கூடாது, கிரனேட் போடக்கூடாது, வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, பின்னாடி வந்து அடிக்கக்கூடாது. பின்னாடினா வீட்டை சுற்றிக்கிட்டு வந்து அடிக்கக்கூடாது, க்ளோவால் மேலே வரல ஏறி வந்து அடிக்கக்கூடாது. இந்த 5 ரூல்ஸ் தான் கைஸ், அவ்வளோதான். ஓகே, அப்புறம் அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி வந்துட்டிங்கன்னா நான் இதுக்கு ஒரு டார்கெட் கைஸ். இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வியூஸு, ஒரு 100 லைக்ஸு, ஒரு 2 சப்ஸ்கிரைபு ஏறுனா இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வர அடுத்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் கிவ் அவே வைப்பேன். ஸோ நான் கிவ் அவே வைக்கலாமா வேணாமன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்ப்போம். 200 வியூஸு, 100 லைக்ஸு, 2 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுனா நான் அடுத்த சண்டே கிவ் அவே வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ நான் கிவ் அவே மேலே கொடுக்கட்டா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் காட் கேமர்ஸ். ஓகே, பாய் கைஸ், பாய்.